ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை அப்படின்னாவே பார்த்திங்கன்னா நல்லொழுக்கங்களின் தொகுப்புன்னு சொல்லி அர்த்தம். கோவைனாவே கோர்வையாக இருக்கிறது. ஸோ நல்லொழுக்கங்களின் கோர்வையாக இருக்கிறது தான் ஆசாரக்கோவை. ஓகேங்களா. கோவப்பழம் எப்படிங்க இருக்கும், முள்ளு புல்லாக இருக்கும் இல்லையா. அப்போது இதனோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா பெருவாயில் முள்ளியார் அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு இதனோட ஆசிரியர். ஓகேங்களா. பெருவாயில் முள்ளியார் அப்படிங்கிறத ஆசிரியர். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்திங்கன்னா 8 அறக்கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது அறநூல்கள், இது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு நூல். ஓகேங்களா. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நன்றி அறிதல் அப்படின்னு சொல்கிறது. நன்றியை வந்துட்டு நன்றியுடையவங்களாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. பொறையுடைமைனா பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இன்சொல்லோடு அப்படின்னா நல்ல சொற்கள், அதாவது இனிமையான சொற்களை பேசணும்னு சொல்லலாம். இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த துன்பமும் எவ்வுயிருக்கும் செய்யாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. கல்வியோடு கல்வி கற்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒப்புரவு ஆற்ற அறிதல், எல்லாரோடும் சமமாக பழகணும்னு சொல்கிறாங்க. அறிவுடைமையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் நல்லினத்தாரோடு நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளு, நல்லவங்களோட நட்பு கொள்ளு, நட்டல்னா நட்பு கொள்ளுதல். இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. அப்படி ஆசார வித்துங்கிறத வச்சு ஆசாரக்கோவைன்னு லாஸ்ட் லைனில் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க. நன்றி அறிதல் ஒன்று, நன்றியுடைமையாக இருக்கணும். பொறையுடைமை பொறுமையாக இருக்கணும். இன்சொல்லோடு அப்படின்னா வந்து இன்சொல், அதாவது நல்ல சொற்கள் பேசணும். இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, எந்த உயிருக்கும் தீமை செய்யக்கூடாது. கல்வி கற்கணும். ஒப்புரவு, அதாவது எல்லாத்தோடையும் வந்துட்டு சமமாக பழகணும். அறிவுடைமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அறிவுடைமையாக இருக்கணும். நல்லினத்தாரோடு சேருதல். இந்த 8 கருத்துக்களை சொல்கிறது தான் வந்துட்டு இவை 8ம் சொல்லிய ஆசார வித்துன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஆசாரக்கோவை அப்படின்னாவே கோவப்பழம் நான் வச்சுக்கோங்க. கோவப்பழத்தில் முள் இருக்குது, அதனால பெருவாயில் முள்ளியான்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. நன்றி எறிதல் அப்படின்னா வந்துட்டு பிற செய்த நன்றியை மறவாமல் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒப்புரவு அப்படின்னா வந்துட்டு எல்லோரையும் சமமாக பேணுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏழை பணக்கார அப்படி இப்படின்னு சொல்லி இது இல்லாமல் சமமாக பேணணும்னு சொல்கிறாங்க. நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது நூல்வெளி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார் அப்படின்னா பெருவாயில் முள்ளியார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா கயத்தூர். கயிறுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா முள்ளாக இருக்கும். ஸோ பெருவாயில் முள்ளியார் கயத்தூர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லி மீனிங்க. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லி மீனிங்கு. இது பார்த்திங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 100 வெண்பாக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எத்தனை வெண்பாக்கள்? 100 பாடல் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. 100 பாடல் வந்து இதில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆசிரியர் பார்த்திங்கன்னா பெருவாயில் முள்ளியார். அவர் பார்த்திங்கன்னா கயத்தூரில் பிறந்திருக்கிறாரு. ஆசாரக்கோவைனா வந்துட்டு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. இது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது ஒரு அறநூல். இது வந்துட்டு 100 வெண்பாக்கள் கொண்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுங்க. ஓகேங்களா. பிறரிடம் இன்சொல் பேச வேண்டும். இன்சொல் அதாவது இனிமையான சொல் பேசணும். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை, அதாவது பொறுமையாக இருக்கிறது. அறிவு கூட்டல் உடைமை என்பதை சேர்த்துறது கிடைப்பது அறிவுடைமை. ஓகேங்களா. இவை கூட்டல் 8ம் என்பதனை சேர்த்துறது கிடைப்பது இவை 8ம். நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல். ஓகேங்களா. நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை என்னும் சொல்லை குறிக்கிறது பொறை கூட்டல் உடைமை. ஓகேங்களா. அவ்வளோதான். கண்ணுரங்கு அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு கண்மணியே கண்ணுறங்கிறதுலையே அந்த தலைப்பிலேயே தெரியுதுங்க. ஒரு தாய் ஒரு குழந்தைய தூங்க வைக்கிற ஒரு தாலாட்டு பாடல் தான் இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதாவதுட்டு பாடலை வந்துட்டு நம்ம வந்துட்டு கேட்டாலும் சரி, அதை பாடினாலும் சரி நம்மளுக்கு மகிழ்ச்சி தான் சொல்லி சொல்கிறாங்க. அந்த இதில் பாக்ஸில் சொல்லியிருக்காங்க. ஏட்டில் எழுதப்படாத இசைப்பாடல்கள் தமிழில், அதாவது புத்தகத்தில் எழுதப்படாத இசைப்பாடல்கள் வந்துட்டு நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்வும் வந்துன்னா பாடல் வந்துட்டு முதன்மையான இடத்தை பெறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிறந்தாலும் பாடுவாங்க, இறந்தாலும் பாடுவாங்க, இடையில் வந்து தொழில் செய்தாலும் பாடுவாங்க, என்ன செஞ்சாலும் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு பாடுவாங்க. ஸோ பிறப்பு முதல் இறப்பு வரை தமிழர்களோட இதில் வந்துட்டு பாடல் முதன்மை பெறுதுன்னு சொல்கிறாங்க. நாட்டுப்புற பாடல்களே வந்துட்டு எந்த பாடலுங்க? நாட்டுப்புற பாடல்களே வந்துட்டு தமிழரின் வாழ்க்கை முறையை வந்துட்டு படம் பிடித்து காட்டுதுங்க. ஸோ நாட்டுப்புற பாடல்கள் வந்து தமிழர்களின் வாழ்க்கை முறையை வந்துட்டு படம் பிடித்து காட்டுதுன்னு சொல்கிறாங்க. ஆறாரோ ஆறிராரோ ஆறாரோ ஆறிராரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. குழந்தை தூங்க வைக்கிறதுக்காக. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நந்தவனம் கண் திறந்து, நந்தவனம் போன்ற கண் திறந்து, அதாவது நந்தவனம்னா பூஞ்சோலைங்க. பூஞ்சோலை போன்ற கண்ணை திறந்து நற்றமிழ் பூவெடுத்து,
தமிழை பூவாக இது பண்ணுறாங்க, உருவம் பண்ணுறாங்க. தமிழ் பூவெடுத்து பண்ணோடு பாட்டு செய்து, பண்ணுனா வந்துட்டு இசையோடு பாட்டு செய்து, பார் போற்றனா உலகம் போற்ற வந்தாயோ. ஸோ நந்தவனம் போன்ற கண் திறந்து தமிழ்ங்கிற பூவை எடுத்து இசையோடு பாட்டு செய்து உலகம் போற்ற வந்தாயோன்னு தன் குழந்தைய பார்த்துட்டு அந்த தாய் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தந்தத்திலே தொட்டில் கட்டி, தந்தம்னா யானை தந்தத்தில் தொட்டில் கட்டி, தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் உதித்த சேர நாட்டு முத்தேனோ. சேர நாட்டு முத்தேன், முத்தேன்னா என்னங்க, கொம்புத்தேன், கொசுத்தேன், மலைத்தேன், இதுதான் வந்துட்டு முத்தேன். ஸோ சேர நாட்டு முத்தேனோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா, சோழனுக்கு வந்துட்டு முக்கணியோட கம்பேர் பண்ணுறாங்க. அது சாப்பிட்றது இல்லைங்க, முக்கணிங்கிறது சாப்பிட்றது இல்லையா. அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, வாழை இலை பரப்பி, வாழை இலையை வந்துட்டு பரப்பி வந்தாரை கையமர்த்தி, வந்தவங்கள உட்கார வைத்து சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ, அதாவது சோழ நாட்டு முக்கணினியோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ முக்கணிங்க என்னங்க, மாப்பழா வாழை. ஸோ வாழை இலை பரப்பி வந்தவங்களை உட்கார வச்சு சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா, பாண்டிய நாட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். குளிக்கிறதுக்காக குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி, குளிக்கிறதுக்கு குளம் வெட்டி குளம் வாழ்கிறதுக்கு அணையை கட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பாண்டிய நாட்டு முத்தமிழ் என்னங்க, இயல் இசை நாடகம். ஸோ சங்கம் வளர்த்தவங்க யாருங்க, பாண்டியர்களுங்க. அதனால் பாண்டிய நாட்டை வந்து பாண்டிய நாட்டு முத்தமிழா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ குளம் வெட்டி குளம்பால அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்மணியே கண்ணுரங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சொல்லும் பொருளும் பார்க்கலாம் வாங்க. சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா, நந்தவனம் அப்படின்னா வந்துட்டு பூஞ்சோலைங்க. நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை, பண் அப்படின்னா இசை, பார் அப்படின்னா உலகம், இழைத்து அப்படின்னா பதித்து. ஓகேங்களா. தென் முத்தேன் வந்துட்டு சேரநாட்டு முத்தேனா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். முக்கணிங்கிறது பார்த்தீங்கன்னா மாப்பழா வாழை, அதாவது சோழ நாட்டு முக்கணியான்னு சொல்லி கேட்டாங்க. தென் பாண்டிய நாட்டு முத்தமிழான்னு சொல்லி கேட்டாங்க. இது வந்துட்டு முத்தேன், முக்கணி, முத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேர சோழ பாண்டியர் கூட வச்சுட்டு பொறுத்தலது மாதிரி கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ முத்தமிழ் வந்து இயல் இசை நாடகம், அதை பார்த்துக்குங்க. அடுத்தது இது வந்து வாய்மொழி இலக்கியம். ஓகேங்களா. தாலாட்டு பாடங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது ஒரு வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஏட்டில் எழுதாத, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடலில் வந்துட்டு ஏட்டில் எழுதவே இல்லைங்க. தாளாட்டு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தாள் என்றால் நாக்கு என்று பொருள், நாவை அசைத்து பாடுவதால் தாளாட்டு என்று பெயர் பெற்றதுன்னு சொல்கிறாங்க. தாள் அப்படின்னா வந்துட்டு நாக்கு அப்படின்னு பொருள், நாவை அசைத்து பாடுவதால் தாளாட்டுன்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. குழந்தையை அழுகை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையிடம் பாடும் பாட்டு தாளாட்டுன்னு சொல்கிறாங்க. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் வந்து இனிய ஓசையுடன் பாடும் பாட்டு தாளாட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. நம்மளையெல்லாம் நம்ம தாய் தாளாட்டு பாடி தாங்க தூங்க வச்சுருப்பாங்க. பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து கிடைப்பது வந்து பாட்டு கூட்டல் இசைத்து, பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் கூட்டல் உறங்கு, இதாக வந்து கண். வாழை கூட்டல் இலை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வாழை இலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கை கூட்டல் அமர்த்தி என்பதை சேர்த்து எழுதி கிடைப்பது கை அமர்த்தி. உதித்த என்னும் சொல்லின் எதிர்த்தல் வந்துட்டு உதிக்கிறதுன்னா தோன்றது, ஸோ மறைந்த அப்படிங்கிறதா வந்துட்டு அதனோட எதிர்ச்சொல்லுங்க. ஓகேங்களா. தமிழர் பெருவிழா. தமிழர் பெரிய விழாவை கொண்டாடுறது எதுங்க, 4 நாளாக கொண்டாடுற பொங்கல் திருவிழா தாங்க தமிழர் பெருவிழா. ஓகேங்களா. விழானாவே எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி வந்துடுங்க. ஏன்னா உறவினரெல்லாம் வருவாங்க, அதனால் வந்துட்டு ஒரே மகிழ்ச்சியாக இருக்கும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. விரும்பி கொண்டாடப்படுவது விழா எனப்படும். உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனதிற்கும் மகிழ்வை தரும், மனிதனுடைய ஒற்றுமை வளர்க்கும். தமிழர் நாகரிகம், வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் பல விழாக்கள் உள்ளன. தமிழர் நாகரிகம், வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் பல விழாக்கள் உள்ளன. விழாக்கள் வந்து நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கின்றன. ஓகேங்களா. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது இது வந்து பொங்கல் திருவிழாவை பற்றி சொல்லியிருக்கிறாங்கங்க.
அதாவது இயற்கையோடு இணைந்து வாழ்வது தமிழரின் வாழ்க்கை முறைங்க. தமிழரோட வாழ்க்கை முறை என்ன அப்படின்னா இயற்கையோடு இணைந்து வாழ்கிறதா தமிழரோட வாழ்க்கை முறைங்க. இயற்கையை வணங்குறதா தமிழரோட மரபுன்னு சொல்கிறாங்க. அதாவது இயற்கையை வணங்குறதா தமிழரோட மரபு. தமிழர் கொண்டாடும் பல விழாக்களில் பார்த்திங்கன்னா இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைகின்றனன்னு சொல்கிறாங்க. ஓகே, இயற்கையோடு எந்த வாழ்க்கையை வாழ்கிறதா தமிழர் முறை, இயற்கையை வணங்குறதா தமிழரோட மரபு. அவங்க கொண்டாடுற பல விழாக்கள் பார்த்திங்கன்னா இயற்கையை போற்றும் வகையில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவற்றுள் சிறப்பானது தான் பொங்கல் விழா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை தமிழர் திருநாள் அப்படின்னும் போற்றப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பொங்கல் விழான்னு சொல்கிறாங்க, இது தமிழர் திருநாள்னு போட்டுருவாங்க. இது என்னன்னா பொங்கல் விழா எதுக்காகனா முக்கியமாக கதிரவனுக்கு நன்றி சொல்கிற விழாகுங்க. ஓகேங்களா, கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்புக்கும் விழா மாட்டுப்பொங்கல் விழான்னு சொல்கிறாங்க. உழவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆடியில் ஆடி மாதத்தில் விதையை விதைக்க சொல்லுவாங்க. அதை தான் இவங்க சொல்கிறாங்க. உழவர்கள் பார்த்திங்கன்னா ஆடி திங்கள்னா மாதம்னு அர்த்தம். ஸோ ஆடி மாதத்தில் விதைப்பன்னு சொல்கிறாங்க. அந்த பழமொழி மூலம் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. தென் தையில தான் அறுவடை செய்வாங்க. ஸோ அதனால தான் அறுவடை திருவிழாவாக தை மாதத்தில் நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா, அதாவது தைத்திங்களில் பார்த்திங்கன்னா அறுவடை செய்து பயன்பெறுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. தைத்திங்கள் முதல் நாளில் பொங்கல் இட்டு வழிபடுவர். எனவே திருவிழாவை என்ன சொல்கிறாங்கன்னா அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன நேம் இருக்குதுங்க, பொங்கல் விழா, தமிழர் திருநாள், அறுவடை விழா அப்படின்னு இருக்குது. இன்னொரு நேம் என்னென்னா உழவர் திருநாள் அப்படின்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ 4 பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் இயற்கை எண்ணெய் பசுமையான உடையடுத்தி பல நிற பூக்களை சூடியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் தான் அவங்க பச்சை பசேல்னு இருக்கும். வயலெல்லாம் பச்சை பசேல்னு இருக்கும், மரங்கள் எல்லாம் பூத்து குலங்கும், கனியும் காயும் இருக்கும்னு சொல்கிறாங்க. உழவர்கள் பார்த்திங்கன்னா இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைக்கும் இதில் நன்றி தெரிவிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. யாராக இருக்குங்க, இயற்கைக்கும் தனக்கு உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கிறாங்க. அதனால் இது உழவர் திருநாள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, என்னென்ன பேருங்க, பொங்கல் திருவிழா, தமிழர் திருநாள், அறுவடை திருவிழா, அப்புறம் உழவர் திருநாள் அப்படின்னு தமிழ்நாட்டில் 4 பேர் சொல்கிறாங்க. ஓகேங்களா, பொதுவாக பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க. 2 நாள்ல இருந்து 4 நாட்கள் வரைக்கும் பொங்கல் திருவிழா நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. எத்தனை நாளுங்க, 2ல இருந்து 4 நாள் வரைக்கும் நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது வட்டாரத்துக்கு வட்டாரம் இது மாறுபடுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தென் போகினாவே என்னங்க, மார்கழி கடைசி நாள் தான் நம்ம போகியை கொண்டாடுவோம். எல்லாத்து வீட்லேயும் இது கொண்டாடுவாங்க. பழசெல்லாம் கழிஞ்சிட்டு புதுசு தான் அதில் வச்சுருப்பாங்க வீட்டில். அது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எது சொல்லுதுன்னா நன்னூல் சொல்லுது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்கிறது நன்னூல். பவனந்தி முடிகர் எழுதிய நன்னூல் சொல்கிறாங்க என்பது ஆன்றோர் மொழி. ஓகேங்களா, வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மார்கழி மாதத்தின் இறுதி நாள்னு சொல்கிறாங்க. மார்கழி மாதத்தோட இறுதி நாள் தான் போகி திருநாள். பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிறது நன்னூலில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது பழைய காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர திருவிழாவாக கொண்டாட பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் போகின்னு கொண்டாடுறாங்க. அந்த காலத்தில் மலைக்கடவுளை வேண்டி இந்திர விழாவாக கொண்டாடி இருக்கிறாங்க அந்த காலத்தில்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, என்னது இப்போ இருக்கிற போகி அந்த காலத்தில் இந்திர விழாவாக கொண்டாடிக்கிறாங்க, மழையை வேண்டி கொண்டாடி இருக்கிறாங்க. ஓகேங்களா, பொங்கல் திருநாள் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோங்க, வாசலில் வண்ணக்கோலம் இடுவோம், மாவிளை தோரணம் கட்டுவோம், புதுப்பானையில் வெல்லம் முந்திரி நெய் அதையெல்லாம் போட்டு பொங்க வைப்போம். பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோன்னு அதாவது ஒளி எழுப்புவோம். அது நம்மளுக்கு என்னத்து நம்பிக்கை அப்படின்னா பொங்கல் பொங்கி வர்றது போட நம்மளை வாழ்க்கையில் எல்லா துன்பங்களும் போய் மகிழ்ச்சி பொங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க. தென் அப்போ பொங்கி வந்ததுக்கப்புறம் பொங்கல் ஆனதுக்கப்புறம் அதை தலைவாழை இட்டு பொங்கலை படைப்பர்னு சொல்கிறாங்க. தலைவாழை இட்டு பொங்கலை படைப்பர். அதுக்கு படைக்கிறப்ப வந்தீங்கன்னா கரும்பு, மஞ்சள் கொத்து, தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு அவையை வைத்து வழிபடுவங்கிறாங்க. இது கதிரவனை விளைச்சலுக்கு காரணமான கதிரனை இதெல்லாம் வச்சு வழிபடுவாங்கன்னு சொல்கிறாங்க. சர்க்கரை பொங்கல் எல்லாத்துக்கும் கொடுத்து மகிழ்வான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, வண்ணக்கோலமிட்டு
தோரணம் கட்டி என்ன பண்ணுவாங்கன்னா புதுப்பானையில் வந்துட்டு வெல்லம் அரிசி எல்லாம் போட்டு பொங்கல் பொங்கி வர வச்சு பொங்குற பொங்கலில் வந்து பொங்கலோன்னு ஒலி எழுப்பி அந்த பொங்குறதுக்கான இது என்ன நம்மளுக்கான நம்பிக்கை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படிங்கிறது வந்து மக்களோட நம்பிக்கை. அது பொங்கி வந்தது பொங்கலானதுக்கப்புறம் வந்துட்டு கரும்பு மஞ்சள் கொத்து தேங்காய் பழம் வெற்றிலை இதெல்லாம் வச்சுட்டு கதிரை வழிபடுவோம். அதுக்கப்புறம் வழிபடுத்துட்டு மற்ற எல்லாத்துக்கும் வந்து சர்க்கரை பொங்கல் தருவோம். அதுதான் வந்துட்டு பொங்கல் முதல் நாள் தை முதல் நாளில் வந்து நம்ம செய்கிற ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தை இப்போ என்ன தெரிந்து கொள்வோம்னு என்ன சொல்லியிருக்காங்க, தை முதல் நாள் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு பார்த்தீங்கன்னா தை முதல் நாளில் வந்து தொடங்குது. தை 2ஆம் நாளில் தான் வந்து திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. தை 2ஆம் நாள் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுது. தை முதல் நாள் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. தை 2ஆம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுதுங்கன்றாங்க. தென் மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிறதுலே அதுலேயே சொல்லுது மாட்டுப்பொங்கல். ஸோ மாடுகளை வந்துட்டு வணங்குறதா வந்து மாட்டுப்பொங்கல்னு சொல்கிறது. ஸோ என்ன பண்ணுவோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாடு வந்துட்டு உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுது. மாடுங்கிற சொல்லுக்கு வந்துட்டு செல்வம் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதாவது மாடுகளை வந்துட்டு உழவர் வந்து செல்வமாக மதிக்கிறாங்க. மாடுங்கிற சொல்லுக்கு வந்துட்டு செல்வங்கிற பொருளும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உற்ற துணையாக இருக்கிற மாடுக இருக்கிறனால அவங்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் கொண்டாடப்படுறதா வந்துட்டு மாட்டுப்பொங்கல்னு சொல்கிறாங்க. அந்த அன்னைக்கு மாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாடுகளை வந்துட்டு குளிப்பாட்டி கொம்புகளை சீவி மஞ்சள் எல்லாம் பூசி மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு தேங்காய் பொங்கல் இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கு படைச்சு வழிபடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்புறம் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துக்கு மாட்டுப்பொங்கல் அன்னைக்கோ அல்லது அடுத்த நாளோ பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சு விரட்டுன்னு ஒன்று நடப்பருங்க. மாட்டுப்பொங்கலுக்கு அன்னைக்கோ அல்லது அடுத்த நாளோ பார்த்தீங்கன்னா மஞ்சு விரட்டுன்னு சொல்லுவாங்க. மஞ்சு விரட்டு அப்படின்னா என்னென்னா காளைகளை வந்துட்டு அடக்கிறதுங்க. காளையில் அடக்கிறதா மஞ்சு விரட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு வீர விளையாட்டு. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது என்னைக்கு நடக்கும்னா மாட்டுப்பொங்கல் அன்னைக்கோ இல்லை அடுத்த நாளையோ நடக்கும்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா தெரிந்து கொள்வோம்ல வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கிமு 31ஆம் நூற்றாண்டை பிறந்தவர்னு சொல்கிறாங்க. இது எப்படி கணக்கிறதுனா இப்போ இருக்கிற வருஷம் இருக்குன்னா இப்போ 2024 இருக்கிறோம் இல்லைங்களா. 2024ஓட 31 கூப்பிடும் போது என்ன வருதோ அதுதான் வந்துட்டு திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஆண்டில் இருக்கிறோமோ அந்த ஆண்டோட 31 கூட்டும்போது வரதான் வந்துட்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கெடுப்புங்க. அவங்க வந்து எடுத்துக்காட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2018ங்கிற ஆண்டில் அப்போ உருவாக்குறப்ப 2018 இருந்துங்க. அதோட 31 கூப்பிடும்போது 2049ங்கிறதா வந்துட்டு திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. காணும் பொங்கல் அப்படிங்கிறதுலையே வந்துட்டு என்ன தெரியுதுங்க, எல்லாத்தையும் காண்றது, உறவினர் எல்லாத்தையும் காண்றதா வந்துட்டு காணும் பொங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து 3ஆவது நாள். முதல் நாள் பார்த்தீங்கன்னா பொங்கல் இட்டு கதிரவனை வழிபடுவோம். 2ஆவது நாள் வந்து மாடுகளுக்கு வந்து நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவோம். தென் 3ஆவது பார்த்தீங்கன்னா எல்லா உணவுகளையும் கண்டு மகிழ்ச்சி கொள்வோம்னு சொல்கிறாங்க. மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் ஆகும். இந்நாளில் பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர் நண்பர் வீடு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். ஓகேங்களா. அதோட குடும்பத்தோட விரும்பிய இடத்துங்களுக்கு வந்துட்டு பொழுதை கிளப்பேன்னு சொல்கிறாங்க. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை நடத்துவாருங்க. அவங்க எங்கள் ஊர்லேயெல்லாம் நடத்துவாங்க. பட்டிமன்றம், கலை நிகழ்ச்சி எல்லாமே இருக்குங்க. தென் விளையாட்டு போட்டிகள் வந்துட்டு நடத்தி வெற்றி பெற்றோருக்கு பரிசும் வழங்குவார்னு சொல்கிறாங்க. விளையாட்டு போட்டி நடத்தி அதுவும் நடக்குங்க எங்கள் ஊரில். ஓகேங்களா. விளையாட்டு போட்டி நடத்தி பரிசெல்லாம் கொடுப்பாங்க. தென் அந்த வழுக்கு மரம் அப்படிங்கிற ஒரு விளையாட்டெல்லாம் வந்து அந்த அன்னைக்கு நடத்துவாங்க எங்கள் இதில். தென் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னென்னா இயற்கை, உழைப்பு, நன்றியுணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே வந்துட்டு பொங்கல் விழான்னு சொல்கிறாங்க. எதுங்க, இயற்கையை வழிபடுறது, நம்ம செஞ்ச உழைப்புக்கான பரிசு அப்போ கிடைக்குது. சரி, நன்றி உணர்வு, மாடுகளுக்கும் கதிரவனுக்கும் நன்றி செலுத்துறது. தென் பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழா பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொங்கல் விழான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் உலகெங்கிலும் தமிழர்கள் வந்துட்டு பொங்கல் விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா உலகில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு பொங்கல் விழா வந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடுறாங்கன்னு. ஒவ்வொருத்தரும் பொங்கல் விழாவை வந்துட்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அறுவடை திருநாளை வந்துட்டு ஆகம ஊ அப்படின்னு நான் ஆகம விதிப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா. ஆகம ஊ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகம ஊனா ஆந்திரம், ஆகம அப்படின்னா ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம் அப்படிங்கிறதுக்கு ஆகம. ஊ அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா. இந்த மாநிலங்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மகர சங்கராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, மகர சங்கராத்திரி ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வந்துட்டு
மகர சங்கராந்தின்ற பேரில் கொண்டாடுது. பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா லோரி அப்படின்னு பேரில் கொண்டாடுது. பஞ்சாபில் லோரி அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுது. குரான் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க, குரான் அப்படி இன்னும் மட்டும் இல்லை அப்படின்ட்டு. குஜராத், ராஜஸ்தான் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா உத்தராயன் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுது. ஸோ ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசத்தில் வந்து மகர சங்கராந்திங்கிற பேர்லேயும், பஞ்சாப் மாநிலத்தில் லோரி அப்படிங்கிற பேர்லேயும், குஜராத், ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா உத்தராயன் எனவும் கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதன் அடுத்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கதிர் முற்றியதும் என்ன செய்வாங்கங்க? அறுவடை செய்வாங்கங்க. ஓகேங்களா. விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் தோரணம் கட்டுவர். ஓகேங்களா, தோரணம் கட்டுவர். பொங்கல் கூட்டல் அன்று என்பதை சேர்த்தல் ஏற்படுகிறது பொங்கல் அன்று. பொங்கல் அன்று, பொங்கல் அன்று. போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். புதியன புகுதலும், புதியன புகுதலும்ங்கிறது நன்னூரில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. பச்சை பசேல் என்னும் வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும். ஓகேங்களா.